பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றல மக்கள்கிட்ட ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது. ஆணவ கொலைகள், அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமைகள், டாஸ்மாக், போதை கலாச்சாரம், வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் நம்ம பார்க்கிறோம், எந்த விதமான ஒரு சுகாதாரம் இல்லை. ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தரம் மிகவும் மோசமா இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி பல்வேறு இருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளும் இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றினார். ஒரு புறம் அப்படி இருந்தாலும் பல்வேறு திட்டங்கள் வரவேற்கக்கூடிய அளவு திட்டங்களும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சி. உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு வழக்கு போயிருக்கு. அந்த வழக்கு போயிருந்தாலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த பேர்களை பயன்படுத்தக்கூடாது. தமிழக அரசு பயன்படுத்தி இது கூட நேற்று என்ற கேட்டாங்க. இது எந்த திட்டமாக இருந்தாலும் மக்கள் வரி பணத்துல நடத்துவதுதான் அரசாங்க திட்டங்கள். அந்த அரசாங்க திட்டங்களுக்கு வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் பேரை நம்ம வைக்கலாம், இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்காக உழைத்த எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் பெயர் வைக்கலாம். அந்த மாதிரி வரலாற்றில் இடம்பெறுப்பவர்கள் பேரெல்லாம் வைக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க ஆட்சி இருக்கிறதுனால அவங்க பேர் வைக்கிறாங்க. இது இவர் மட்டும் செய்யல, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவிலும் இது தொடர்ந்தது, இப்பொழுது திமுகவிலும் அது தொடருது. இல்ல ஒரு நிமிஷம், எங்களை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் வரி பணத்தில் செய்யப்படும் திட்டங்கள் நிச்சயமாக தனிநபர் பெயரோடு இல்லாமல் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், தமிழ்நாட்டுக்காக உழைத்தவர்கள் பெயர் வைத்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வட மாநிலத்தவர்களை பத்தி கேட்கறீங்க, இதுவும் நேற்று கேட்கப்பட்ட கேள்வியை பதில் சொல்றேன். பீகார்ல இருந்து இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் நம்ம பேர் எடுத்திருக்கோம். அதனால இந்த தமிழ்நாட்டில் வாழ வந்தீங்களா, வாழுங்க, யாரும் உங்களை வேணான்னு சொல்ல. ஆனா அந்த ஓட்டுரிமை என்பது ஒவ்வொருவருடைய சிட்டிசன்ஷிப் ரைட். அவங்க எங்க பிறந்து வளர்ந்தாங்களோ அந்த மாநிலத்துல தான் அந்த வாக்குரிமை அவங்களுக்கு தரணும். அதுதான் சரியான முறையில் இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் பல்வேறு மாநிலத்துல வேலை பார்க்கறாங்க, பல்வேறு நாட்டுல வேலை பார்க்கறாங்க. எலெக்ஷன் டைம் வந்தா கரெக்டா ஓட்டு போட்டு போறாங்கல்ல. அந்த முறையை நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளும் நீதி அரசர்களும் எலெக்ஷன் கமிஷனும் இதை உறுதி செய்யணும். அப்பதான் அது ஒரு நியாயமான தேர்தலா இருக்கும், மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் கொடுத்தாங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல நாங்க அப்ளை பண்ணுங்க, நாங்க கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்கு. இந்த நிலையில இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இப்போ வெளியிடுறாங்க. முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் தான் சொல்லிதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க வாக்குறுதியில. ஆனா ஆட்சிக்கு வந்தவுடன் தகுதி இருக்கும் பெண்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. இதை பத்தி பல்வேறு கமெண்ட்ஸ் அப்பயே வந்தது. நாங்களும் அது பத்திய எங்களுடைய கருத்துக்களை அப்பயே பதிய வச்சிருக்கோம். தகுதி உடைய பெண்கள்னா எந்த தகுதியை நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்ப எல்லா பெண்களுக்குமே இது ஒரு மனக்குழப்பத்தை, குடும்பத்துல கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஏன் அப்ப நாங்கெல்லாம் தகுதி இல்லாதவர்களா என்று பெண்களை கேள்வி கேட்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் அறிவிக்கும் பொழுது தெளிவா இருக்கணும். அந்த திட்டம் மக்களுக்கு கரெக்டா போய் சேரணும். இவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு போறது, கொஞ்சம் பேருக்கு போகாம இருந்தால் இது போன்ற நிச்சயமாக மக்கள் இதை குறை சொல்லக்கூடிய நிலைமை உருவாகும். இது தவறு. நிச்சயமாக இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்களோ அது மாதிரி அனைத்து பெண்களுக்கும் சமமாக பெண்கள் உரிமை தொகை சேர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அவங்களோட வீட்டில் திருமணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகை திருடு போயிடுச்சு. ஒரு கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே தாய்நாட்டுக்காக தமிழகத்திலிருந்து அங்கே போய் ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்க வீட்டிலே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் ஒரே ஒரு பிரச்சனையா இருக்கு. இல்லை, அது மட்டும் கிடையாது. அதை தான் ஒரே லைன்ல நான் சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு இந்த மாதிரி இருக்கு நிலைமை. அதனாலதான் நீங்க இந்த ஆட்சியை பத்தி கேட்டா நிறையும் குறையும் சேர்ந்தது தான் நான் சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு நகை கொள்ளை, வாக்கிங் போக முடியுதா? ரோட்ல ஒரு பெண்ணோ யாரோ செயின் பறிக்கிறது, என்னென்ன நடந்துகிட்டு எல்லாம் டெய்லி நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிலையெல்லாம் மாறணும். சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் அடக்கணுங்க. அப்பதான் இந்த மாதிரி திருட்டு நடக்காது, கொலைகள் நடக்காது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆணவ கொலைகள் இன்னைக்கு
லாக்அப் கொலைகள், விசாரணைன்னு அழைச்சிட்டு போறாங்க, அங்க அடிச்சு கொள்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மிக மிக மனசுக்கு வருத்தமாக இருக்கு. இது எல்லாமே நிச்சயமாக மாறணுன்றதுல மாற்று கருத்துல சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் நிச்சயம் இதை சரி செய்யணும் அப்படின்னு இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டுக்கிறேன். இது ஒண்ணு எக்ஸாமா என்ன நான் தான் சொல்றேன். சரி அப்படின்னா 50-50 வச்சுக்கோங்க. நிறை குறை சமமா இருக்குன்றல, அப்ப 50-50 வச்சுக்கோங்க. எதுங்க கண்டிப்பா வேணும். இல்ல இதுக்கு மெயின் என்ன தெரியுமா, அந்த ஜாதி வெறி தான். இந்த ஆணவ கொலைகளுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தா ஜாதி. எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் வந்து எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஜாதி வெறி என்பது இங்கு எங்குமே மறையல. அந்த ஜாதியினுடைய வன்மம் தான் இன்னைக்கு கொலை வரைக்கும் போகுது. அதனால இது வந்து ஒரு தனிநபருடைய விஷயமோ ஒரு ஆட்சியாளர்களுடைய விஷயமோ இல்லை, ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே மாறினாதான் இது வந்து மாறும். கேப்டன் வந்து பெரிய அண்ணால சொல்லி இருப்பார், எல்லாரும் ஒன்னா இணைங்க, அப்பதான் இந்த ஜாதின்றதே ஒன்னா இல்லாம இருக்கும்னு எவ்வளவோ கேப்டனும் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. சோ இது ஒவ்வொரு தனி நபரும் மாற வேண்டிய ஒரு விஷயம். சாதி வெறியை நம்ம சொல்றோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒரு குறிப்பிட்ட காஞ்சிபுரம்னா 2 பெரும்பான்மை சமுதாயம், அந்த பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் நிக்க வைக்கிறாங்க. அப்ப ஊக்குவிக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தான். சாதி வெறி நம்ம பொதுமக்களை சொல்றோம். இப்ப பெரும்பான்மையா காஞ்சிபுரமா ஸ்ரீபெரும்புதூர் ரிசர்வ் தொகுதி அந்த மாதிரி ஊக்குவிக்கிறதே அரசியல் கட்சிகள். இந்த கேள்வியை அந்த மாதிரி யார் நிக்க வைக்கிறாங்களோ அந்த கட்சியிடம் நீங்கள் கேட்கணும். பட் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடைகோடியில இருக்கும் ஒரு தொண்டனையும் ஏழையையும் கேப்டன் வந்து எம்எல்ஏவா ஆக்குனதுதான் சரித்திரமாக இருக்கிறது. அதனால எங்க கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக கட்சிக்கும் கேப்டனுக்கும் விசுவாசமா இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த வந்து நாங்க அந்த எலெக்ஷன்ல நிக்கிற தகுதி இருந்தா நாங்க தருகிறோம். இந்த கேள்வி நாங்க ஜாதி பத்தி யாருக்கும் வந்து தர்றது கிடையாதுங்க. அதனால இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இது உங்களுடைய யூகம். உங்களுடைய யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்ப ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் சந்திக்கிறது இல்லையா? நம்ம குடும்பத்திலேயே எடுத்துக்கங்க, அவர் ஃபேமிலியிலேயே எடுத்துக்கங்க. கேப்டனை எத்தனை வாட்டி அவர் வந்து சந்திச்சிருக்காரு, பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக அவர் வரும்போதெல்லாம் அப்படியே கூட்டணி முடிவாயிருச்சா என்ன? அப்படி கிடையாதுங்க. அது வேற இது வேறங்க. அரசியல் நாகரிகம், குடும்பத்துல ஒரு நட்பு, ஒரு உறவு, கேப்டனுக்கும் கலைஞருக்குமான நட்பு 45 வருஷம் முன்னாடி உங்களுக்கு தெரியும். அவர் தலைமையில இருந்து மேரேஜ் நடந்தது. அதனால ஒருத்தரை போய் உடம்பு முடியலன்னா போய் விசாரிக்கிறது எப்படி கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தா உங்களை அழைத்து நாங்களே சொல்றோம். நான் தெளிவா இருக்கேன். இப்போதைக்கு எங்க கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுமே போக்கஸ் பண்றோம். உரிய நேரம் வரும்போது யாருடன் கூட்டணி என்பதை பத்திரிகையாளர்களாக உங்களை அழைத்து சொல்லும். காவல்துறை வந்து வரவேற்புக்கு வந்து தொண்டர்களுக்கு அனுமதி கொடுக்கணும். திமுக ஆளுங்கட்சி வந்து தேமுதிக வளர்ச்சியை தடுக்கிறதா பாக்க நாங்க 20 வருஷமா பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இன்னைக்கு நேத்தா பாத்துன்னு இருக்கிறோம். எதிர்நீச்சல் போட்டே சவால்களை சந்தித்து தான் இந்த கட்சி வளர்ந்துருக்கு. சரிங்களா? நான் போன இடத்துல எல்லாம் முந்தா நேத்துல கரண்ட் கட்டு, இதெல்லாம் கேப்டன் இருந்த காலத்துல இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் எங்க வண்டியிலேயே லைட்டு, எங்க வண்டியிலேயே மைக்கோட செட்டப்போட தான் நாங்க போறோம். இதெல்லாம் அரசியல்ல இருக்கும். அதை சமாளிக்கிற தைரியம், சவாலை எதிர்கொள்கின்ற தைரியம் எங்களுக்கு இருக்குங்க. நாங்க பாத்துக்கிறோம். பிரச்சார பயணம் எப்படி இருக்கு மேடம்? நம்மளோட கட்சியோட பொதுமக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு சோளிங்கர் முடிஞ்சா வாங்க நீங்க எல்லாரும். சோளிங்கர் வந்து லைவா நீங்க பாருங்க என்ன மாதிரி மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருக்குன்னு. நேத்து நீங்க திருவள்ளூருக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும், முந்தா நேத்து கும்மிடிப்பூண்டிக்கு வந்திருந்தா தெரியும். அதனால சோளிங்கர்ல மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்க. எல்லாரும் கேப்டனை தெய்வமா நினைச்சு இன்னைக்கு தேமுதிகக்கு பக்க பலமா இருக்காங்க. அனைத்து மக்களும் நேத்து அப்படி மழை திருவள்ளூர்ல கொட்டோன்னு ஒருத்தர் கூட கலைஞ்சு போல. அப்படி ஒரு வரவேற்பு மிக சிறப்பாக இருக்கிறது. எல்லாரும் இருந்து மீட்டிங்காக இங்க பங்கேற்கிறதுக்காக